வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, பாவத்தை விட்டு மனம் திரும்ப அழைப்பு. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற காட்சியை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை இல்லாமல் போய்விட்டது என்பதை குறித்து அவர் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகின்ற காட்சியை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற போது, உங்கள் பாவமே உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் நடுவே பிளவை உண்டாக்குகிறது என்று நாம் வாசிக்க முடியும். உங்கள் பாவமே உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியே பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக காணப்படுகிறார். ஆண்டவர் ஒரு பாவி தன் பாவத்திலே மரித்து போக வேண்டும் என்று விரும்புவதல்ல, எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதை அவர் விரும்புகிறார் என்று வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நன்மை இல்லையே, இன்னும் ஆசீர்வாதம் இல்லையே என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சேமத்தையும் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் நம்முடைய நிலைப்பாட்டை உணர்ந்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது அவர் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்மை ஒரு பரிசுத்த மனிதனாய் பரிசுத்த மனுஷியாய் மாற்றுகிறார். அதன் பின்பு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். இங்கே சாலமோன் சொல்லுகின்ற பொழுது, இவ்வாலயத்தில் பாவங்களை அறிக்கை செய்து தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் என்று சொல்லுகிறார். பொல்லாத வழிகளை விட்டு பொல்லாத கிரியைகளை விட்டு நாம் மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை மழை தாழ்ச்சியினால் உண்டாகும் அந்த காரியத்தை எடுத்து போட்டு நல்ல ஆசீர்வாதமான மழையை கொடுத்து தேசத்தை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்மை நாமே நீதிமான் என்று சொல்லிக் கொள்கிற அல்லது சுய நீதிமான் என்று சொல்லிக் கொள்கிற நிலைப்பாட்டிலே காணப்படுகிறோமா? நம்முடைய அபாத்திரமான நிலைமை உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும், கர்த்தாவின் ஜெபத்தை கேளும் என்று ஜெபிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பாவத்தை விட்டு விட்டு மனம் திரும்பவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை அழிப்பதற்கல்ல ரட்சிப்பதற்கே மனம் திரும்பவே அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது
ஆண்டவர் தேவையான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம். நித்தமும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து 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 நம்மை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வோம். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பார். உங்கள் நிமித்தமாய் தேசத்திலே மழை பெய்யும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.